வணக்கம். என் பேர் வந்து சோடீஸ்வரி. என்னோட பசங்க பேர் வந்து மோஹித் ரோஷன், மோனிகா ரோஷினி. 2 பேரும் எங்க கிளாஸ்ல விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பாப்பா தம்பி வந்து அவங்கள பத்தி புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது எங்க விட்டது. மேம் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப கொஞ்சம் கிளியரா இருக்குங்க மேம். அவங்கள எப்படி கைட் பண்றாங்க எனக்கு அது ஈஸியா இருக்குங்க. இந்த டிஎம்இடி ரிப்போர்ட் வச்சு எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கு. கொஞ்சம் கிளியரா இருக்க வைங்களா, அவங்க இந்த இதெல்லாம் கொண்டு போகணும், இந்த லைன்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு இன்னும் கிளியரா இருக்கேன் நான். ஆனா வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆயிருக்காங்க மேம். இன்னும் வந்து அவங்கள பத்தி எனக்கு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் இருந்துச்சுங்க மேம். ஆமாங்க. மேபி மைண்ட் செட்ல தான் அப்படியே வந்து இது ரிஃப்ளெக்டா கொடுத்துருக்குங்க மேம். அது எனக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருந்தது. இந்த ரிப்போர்ட் மூலியமா வந்து எனக்கு இன்னும் கன்ஃபார்மா இவங்க இப்படித்தான், இவங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்குங்க மேம். கேரக்டர் வைஸா வந்து நான் நினைச்சபடிதான் இருந்ததுங்க மேம். என் தம்பி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, அவன் வந்து ஹாஸ்டா வந்து ஹேண்டில் பண்ணா அவன் ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப எப்படி சொன்னா அவனோடவே மிங்கிள் ஆகி பண்ணாதான் அவன் வந்து நம்ம பேச்சு கேட்பாங்க. மேபி அது எல்லாமே வந்து இதுல கரெக்டா இருந்துச்சுங்க. மோனிகம் சேம் அதே தாங்க மேம். 2 பேத்துக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க மேம். நான் வந்து என்ன நினைச்சதோ அது மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டும் இருக்குதுங்க மேம். இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மேம். மேபி எல்லா குழந்தையிலும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க குழந்தைகளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குங்க மேம். ஓகே, தேங்க்யூ.